சரி, இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, முதலாவது அவர் நமக்கு தாயும் ஆனவர். சொல்லுங்க பக்கத்துல, தாயும் ஆனவர். தாயும் மாணவர் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொன்னார் அவரு? அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே, இறையே பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் என்றாய் பராபரமே. அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கு. என் மேல மிகுந்த அன்பு வச்சு, பாசம் வச்சு, நேசம் வச்சு, அது பெருக்கெடுத்து, அது உங்களால கட்டுப்படுத்த முடியாம அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த. ஆறுயிர்ங்கிறது அருமையான உயிர், ஆத்துமா. அதை காக்க வந்த இன்ப பெருக்கு, இன்பமானவரு. அதுக்காக என்ன செஞ்சாரா? தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார். தன்னையே அவர் என்ன பண்ணாரு? கொடுத்து என்னை தடுத்து, எங்க அந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன். அப்ப தாயும் ஆனவர் அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி பராமரிக்கிறாளோ அப்படியே. வேதத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்க. அவங்கள நாம கொஞ்சம் தியானிச்சோம்னாவே பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு நீங்க கொஞ்சம் விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஃபேமிலி, எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க, சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த 3 எபேசியர் 1:3 திரும்பவும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு, பிதா ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அங்க பாருங்க, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நாம 4 பேரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பமா. இல்லையா? நம்ம 4 பேரும் சேர்ந்ததுதான். ஆமா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள நம்மளை வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப இந்த 4 பேர்த்த பார்க்கலாமா? பிதாவை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரை பார்க்கலாம். அதுக்குள்ள நம்மளை பார்க்கப்போம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை மறுரூபப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்போம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 25 பரிசுத்த ஆவியானவர் ரெபேக்காலுக்கு அடையாளமா இருக்காங்க. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு. யாருக்கு அடையாளமா இருக்காங்க? ரெபேக்காலுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. 25 24 பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஈசாக்கு. சொல்லுங்க, ஈசாக்கு, ரெபேக்கால், ஏசா, யாக்கோப். இந்த ஃபேமிலி தான் நம்ம பார்க்கணும். இந்த ஃபேமிலிக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கணும். ஈசாக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஈசாக்கு பிதா. ரெபேக்கால் யாருக்கு அடையாளமா இருக்காங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு
அடையாளமா இருக்கிறார், ஒப்பனையா இருக்கிறார். இதுல மூத்த குமாரன் ஏசா யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? இயேசு. அப்படின்னா மீதி யாரு இருக்கா? யாக்கோபு. யாக்கோபு யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? எனக்கு அடையாளமா இருக்காரு. சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்போ சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். கவனி. ஏசா இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறார், யாக்கோபு எனக்கு அடையாளமா இருக்கிறார். இவங்க ரெண்டு பேருமே ரெட்ட பிள்ளைகள். சொல்லுங்க, ரெண்டு பேருமே ரெட்ட பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க, இயேசுவும் நானும் பிதாவுக்கு ரெட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களால? அல்லேலூயா. எபிரேயர் 2:11 அவர் நம்முடைய சகோதரன். இயேசு சொல்றாரா நம்மளை பார்த்து, நீ என்னுடைய சகோதரன் சொல்றார். அவர் நம்மை சகோதரன் என்று சொல்வதற்கு வெட்கப்படலையா? கவனிங்க, அவர் நம்மை சகோதரன் என்று சொல்வதற்கு வெட்கப்படலையா? எபிரேயர் 2:11 சீக்கிரமா வாசிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும். கவனிங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாக யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. பரிசுத்தம் செய்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? நாம ரெண்டு பேருமே ஒருவரால் உண்டாயிருக்கிறோம். அதனால இயேசு என்ன சொல்றாரு? நீ வேற நான் வேற கிடையாதுப்பா, நாம ரெண்டு பேருமே பிதாவுக்கு ரெட்ட பிள்ளைகள். அதனாலதான் ரோமர் 8:17 வரைக்கும் வாசிக்கும் போது நாம தேவனுக்கு சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர், பிதாவுக்கு பிள்ளை. அல்லேலூயா. இப்படி மனசுல வைங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் இப்படி கற்பனை பண்ணிக்க பார்க்கலாம் உங்களை. அவர் ஏசா, நம்ம யாக்கோபு. அல்லேலூயா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா, ஒண்ணு அப்பா செல்லமா இருந்துச்சு. சொல்லுங்க பக்கத்துல. ஒண்ணு அப்பா செல்லம், இன்னொன்னு அம்மா செல்லம். 28வது வசனம், ஆதியாகமம் 25:28. ஏசா இந்த பிள்ளைகள் 27 வாச்சுருங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஏசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினால் ஏசாவின் மேல் நேசமாயிருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மீது நேசமாயிருந்தான். சொல்லுங்க, பிதாவுக்கு செல்ல பிள்ளை யாரு? நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன சொன்னார்? ஏசாயா 41:1, ஏசாயா 61:1, 41:1, 42 இதெல்லாம் வாட்சிங்கன்னு சொன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன். மத்தேயு 3:16 சொல்றாரு பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்படி ஈசாக்கு ஏசாவின் மீது நேசத்தை வச்சிருந்தாரோ, என் நேசகுமாரன் என்று சொன்னாரோ, அதே மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசகுமாரனாய் அவர் சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய நேசகுமாரன். ஏன் ஏசா ஏன் ஈசாக்கு நேசகுமாரன்? ஈசாக்குடைய விருப்பத்தை எல்லாம் ஏசா செஞ்சார். அல்லே சொல்லுங்க. எப்பவுமே ஏசா வனத்துக்கு போவார், வேட்டையாடுவார். சொல்லுங்க, ஏசா வனத்துக்கு போவார், வேட்டையாடுவார். பிதாவுடைய விருப்பம், ஈசாக்குடைய விருப்பம் என்ன? ஈசாக்குடைய விருப்பம் ருசிகரமான சாப்பாடு அவர் சாப்பிடணும். சொல்லுங்க, ருசிகரமான சாப்பாட்டை. ஆமா, காட்டில் இருக்கிற வனவிலங்கு அடிச்சு
ஏசா என்ன பண்ணுவான், சமைச்சு கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுப்பான். அது அவனுடைய வாய்க்கு எப்படி இருந்துச்சா, ருசிகரமா இருந்துதான். இயேசு சொல்றார் பாருங்க சமரியா ஸ்திரீ கிட்ட, என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினா. யோவான் 10:30 என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறேன்னு சொல்ற. அப்படின்னா ஏசா ஈசாக்குக்கு நேசகுமாரன் அப்படிங்கிறது உண்மைனா, சத்தியம்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு நேச குமாரனும் குமாரத்தியும் என்பது நிச்சயம். யாக்கோபு எப்படி வெளிப்பட்டானா, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது, கவனிங்க, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். நாம் எப்படி பிறந்து தெரியுமா, இயேசுநாதருடைய காலை பிடிச்சிட்டே வெளியே வந்துட்டோம். அவர் முதற் பேரானவர். சொல்லுங்க, அவர் முதற் பேரானவர். அவர் முதற் பேரானவர். அவர் மூத்த சகோதரன். நாம் எல்லாரும் அவருடைய இளைய சகோதரன். இளைய சகோதரனாலே டேஞ்சர் தான். அப்ப யாக்கோபு ரெபேக்காளோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் தன் தாயோடு கூட எப்பொழுதுமே டைம் ஸ்பெண்ட் பண்றவனா இருந்தான். சொல்லுங்க, ஏசா யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு? அப்பா கூட. யாக்கோபு யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு? அவங்க அம்மாவை. நம்ம யாராச்சும் ஒருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த சம்பவம் சொல்லப்படும். ரெபேக்காளாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறையும் கரிசனையும் இருக்கிறார் அப்படிங்கறத மாத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசிச்சிடலாம். ஈசாக்கு முதிர் வயதினாலே அவன் கண்கள் இருளடைந்து 27:1 பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகி உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்துல கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகி ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். கவனிங்க, இப்ப அப்பா கூப்பிடுறார். யார? மூத்த குமாரனை கூப்பிடுறார். கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, எனக்காக போன்னு சொன்னார். சொல்லுங்க, எனக்காக போன்னு. எங்க போகணுமா? வனத்துக்கு, காட்டுக்கு. எங்க? ஃபாரஸ்ட்குள்ள போ, இந்த வனத்துக்குள்ள போ, அந்த வனாந்தரத்துக்குள்ள போ. எப்படி ஏசா வனத்துக்கு போனாரோ பிதாவுடைய விருப்பத்தின்படி, ஏசு என்ன செஞ்சாருன்னா பிதாவுடைய விருப்பத்தின்படி சிலுவைக்கு போனார். அல்லேலூயா. ஏசா வனத்துக்கு போனார் பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு. இயேசு சிலுவைக்கு போனார் அவங்களுடைய பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. சிலுவைக்கு போயிட்டாரா, வனத்துக்கு போயிட்டாரா, உடனே ரெபேக்காள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த செய்திக்கு தான் நான் வரப்போம். ரெபேக்காள் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாக ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு
உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். போதுங்க. என்னவா, பிதா மூத்த குமாரனோடு கூட பேசிட்டு இருக்கிறத ரெபேக்கால் கேட்டாங்களாம். கவனிங்க, பிதாவும் குமாரனும் பேசிக் கொண்டிருப்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிவார். பிதாவும் குமாரனும் என்ன ரகசியம் பேசிட்டு இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிஞ்சு. அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கரெக்டா கைப்பட சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எனக்கு தான் சொந்தம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு காரியம் வெளிப்படுது, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். ஒரு வெளிப்பாடு தராரா, அது உங்களுக்கு சொந்தம். இப்போ யாக்கோபை கூப்பிடுறாங்க. ரெபேக்காள் என்ன சொல்றாங்க? யாக்கோபை கூப்பிட்டு உன் தகப்பன் சகோதரனை ஏசாவை அழைத்தார், அவரை வனத்துக்கு அனுப்பிச்சாச்சு. ஒரு வனத்துக்கு அனுப்பிச்சாச்சு. ஆனா போகும்போது ஒரு சொல்லி அனுப்புனாரு அப்பா. என்ன சொன்னாருன்னா, என் சித்தத்தை என் விருப்பத்தை செய்யும் சொல்லி அனுப்பார். கவனிங்க, அல்லேலூயா. என் விருப்பத்தையும் என் சித்தத்தையும் செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஏசாவை அனுப்பிட்டார். அப்ப அவருடைய விருப்பத்தை செய்யறதுக்காக, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக அவர் போறாரு. அல்லேலூயா. இப்ப ரெபேக்காள் சொல்றாங்க, 8வது சொல்றாங்க, ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். சொல்லுங்க, என் சொல்ல கேட்டு நான் உனக்கு என்ன டீச் பண்றனோ, நான் உனக்கு என்ன சொல்றனோ அதன்படி செய்யன்னு சொன்னாங்க. பிதாவும் குமாரனும் பேசிட்டு இருக்காங்க ஒரு காரியத்தை. அவங்க பேசுற காரியத்தை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது முழுக்க முழுக்க உனக்கு சேர வேண்டியது. அதனால நான் உனக்கு என்ன சொல்றனோ அதை கேளு அப்படின்னு சொல்லி ரெபேக்காள் என்ன பண்றாங்க? யாக்கோபை கூப்பிடுறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. என் மகனே, சொல்லுங்க, என் மகனே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அம்மாவா இருந்து என்ன பண்றாங்க? மகனுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இப்ப டீச்சர் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? தாயா இருந்தாங்க, இப்ப டீச்சரா மாறுறாங்க. அதுக்கடுத்து லீட் பண்ணுவாங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ ரெபேக்காளுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? ரெபேக்காளுடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஏக்கம், பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்னா, தன் மகனா இருக்கிற யாக்கோபை, அதாவது உங்களை, அந்த பிதாவுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான். நீ எப்படியாவது என் மகனுக்கு, அதாவது ரெபேக்காளுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த சொத்தும் என் பையன் பேருக்கு வரணும். என் பையன், சின்ன பையன் பேருக்கு வரணும். அதான் ரெபேக்காளுடைய எண்ணம் எல்லாம். பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும், இன்னொருபடி சொல்ல போனா இயேசுநாதர் போட்டிருந்த, அதாவது ஏசாவுக்குரிய அத்தனையும் என் மகனுக்கு வந்துடணும். ரொம்ப பயங்கரமான ஆள் இல்ல ரெபேக்காள்? என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் என் மகனுக்கு வரும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அக்கறையா கரிசனையா உங்க மேல இருக்கிறாருன்னு பாருங்க. சொல்றாங்க பாரு, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளும் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். பிதாவுடைய விருப்பத்தை, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கவனிங்க, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால
அவருக்கு என்ன பிடிக்குமோ அதின்படி நான் என்ன பண்ணுவேன், செய்ய போறேன். பிதாவை நான் பிரியப்படுத்துவேன். உங்க அப்பாவை எப்படி பிரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க தேவனை பிரியப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றீங்களா? அவரை நான் பிரியமா வச்சுக்கணும், அவரு வேதனைப்படுத்தக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. பிதாவை என்ன பண்ணணும், அவரை சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்கு, அவரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது தோல்விதான். யாக்கோபு என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்துருக்கிறான், போக முடியல அவங்க அப்பா பக்கத்துல. இப்ப அவங்க அம்மா ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு பிரியமானது என்னன்னு எனக்கு தெரியும் நல்லா. நான் அவரு கூட என்ன பண்ணிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். அவருடைய எல்லா A to Z எல்லாம் எனக்கு தெரியும். அவருடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும், அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன உனக்கு சொல்றேனோ அது மாதிரி செய்யணும். சொல்லுங்க பக்கத்துல. பிதாவுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை ஈஸியா செஞ்சு முடிக்கணும்னா உங்க அம்மாவா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட கூட நீங்க என்ன இருங்க, ஐக்கியமாயிருங்க. பசங்க ஒரு காரியம் ஆகல அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, ஆகாது. உடனே அவங்க என்ன பண்ணுவான், அவங்க அம்மா கிட்ட போவான். என்ன சொல்லுவான், அம்மா எனக்கு இது வேணும். அப்பா என்ன பண்றாரு, டைம் இழுத்துட்டே இருக்கிறாரு, நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அம்மா சொன்ன உடனே இருக்கு, அடுத்த செகண்ட் அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன், இந்த அம்மா சொல்லி செய்யலைன்னா அடுத்த சாப்பாடு கிடைக்காது அந்த ஐயனுக்கு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அது மாதிரி இப்ப ரெபேக்கால் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீக்னஸ் என்ன, எல்லாம் A to Z எனக்கு தெரியும். அதனால நான் உனக்கு என்ன சொல்றேனோ அது மாதிரி செய். என்ன செய்யணும், ஒண்ணும் செய்ய வேண்டாம். மந்தையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா. பிடிச்சிட்டு வந்தாரா, பிடிச்சிட்டு வர்றதா வேலை. இவரு சமைக்கல, அவங்க அம்மாவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. சொல்லுங்க, அவங்க அம்மாவே எல்லாத்தையும். உங்களுக்குரிய எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே செய்வார். நீங்க உங்க சுய முயற்சியில அவரோடு கூட நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா போதும், ஒத்துழைச்சு போனீங்கன்னா போதும், ஈஸியா பிதாவுடைய விருப்பத்தை செஞ்சிடலாம். இங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு அப்படியே செய்யணும். என்ன செஞ்சாங்க, ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துட்டான். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன் உன்னை ஆஸ்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்துல கொண்டு போக வேண்டும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உன் கையில் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி, பிரியாணி ஒரு பக்கம், அப்புறம் வறுவல் ஒரு பக்கம், குடல் குழம்பு ஒரு பக்கம், எல்லாத்தையும் நானே செஞ்சிடறேன். செஞ்சு என்ன பண்றேன், உன் கையில கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, கொண்டு போ. அப்ப உனக்கூறி எல்லாவற்றையும் அவரு பாரம் எடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பாரம் எடுக்கிறார். நீங்க ஒத்துழைச்சா மாத்திரம் போதும், நீங்க கேட்டால் போதும். அல்லேலூயா. அதனாலதான் என் மகனே என் சொல்லை கேட்டு அதன்படி செய். காதை கொடுன்னு சொல்றாங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இருக்குதா உங்களுக்கு காது? கேளுங்க, அவர் சொல்றதை கேளுங்க. பரிசுத்தமா வாழ்றது ஈஸி, விசுவாசிக்கிறது ஈஸி. அல்லேலூயா. அவர் கூட பயணிச்சு இந்த பூமியில பரிசுத்தமா விசுவாசமா வாழ்றது, ஐஸ்வர்யம் உள்ளவர்களா வாழ்வது ரொம்ப சுலபம். எப்பனா அவரோடு கூட நீங்க ஐக்கியப்படும்.